ஒரு மாடை நீங்கள் ஒரு கயரில் கட்டின்னு வச்சுருந்தோம் 20 அடி கயரில் விட்டுட்டிங்கன்னா தனியாக தானாக ஃப்ரீயாக இருக்கிறத சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அரை அடி கயரில் போட்டிங்கன்னா கழுத்து இழுத்துட்டே இருக்கும். நம்ம எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறோன்னா அரை அடி கயரில் பிடிச்சிருக்கோம். அவன் நம்ம மைக்ரோ மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். பண்ணியா ஒரு எம்ப்ளாயை நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஒரு ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகும். பீப்புள் டோன்ட் குவிட் தர் ஜாப், தே குவிட் தர் பாஸஸ்ன்னு சொல்லணும். அடிக்கடி லீவ் போடுறான், அடிக்கடி அவன் ஆஃபீஸ் வரும்போது சோர்வாக இருக்கான், தொய்வாக இருக்கான். ஆனால் வேலையில் கிட்டியா 10 மணி நேரம் வேலை 3 மணி நேரம் தான் வேலை செய்யலாம். ஆனால் மற்ற 7 மணி நேரம் ஏதோ உட்காந்துருக்கும். அப்படின்னா அங்கே தான் ஒரு மேனேஜரோட திறமை வருது. நிறைய கம்பெனியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ் வேலை விட்டு போகும்போது அவரோட 30-40 பேர் அப்படியே வேலை விட்டு போவான். வேலை செஞ்சால் அவர்கிட்ட வேலை செய்யணும். புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. எதனால்? அவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அது என்னன்னு போய் பார்த்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. மக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுன்றது முக்கியம் இல்லை, என் மேலே நீ அக்கறையாக இருக்கேன்றதான் முக்கியம். நம்ம உழைக்க அவன் சாப்பிட்றான், நம்ம உழைப்பு எல்லாமே அவங்க சுரண்டிடுறாங்க அப்படின்ற மைண்ட் செட் நிறைய எம்ப்ளாயிஸ்ட இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சுரண்டல்ன்றது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்கு கிடைக்கலன்ற ஃபீலிங் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அது எங்கேருந்து வருது? டேட்டா மிஸ்ஸிங். என்னுடைய கவனத்துக்காக கம்பெனி ஏதோ பண்ணுறான்பா, இந்த கம்பெனி நான் ஏதோ ஒரு பண்ணேன். நார்மலாக எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஒர்க் பிளேஸ் பண்ணுறதுக்கு வர பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவோம், எதிர்பார்க்கல. பீப்புள் டோன்ட் குவிட் ஆர்கனைசேஷன், தே குவிட் தர் பாஸ். எனக்கு பாஸு பிடிச்சா உயிரை விட்டு வேலை செய்யும், பாஸு பிடிக்கலையா எப்பயாவது ஒரு கதை விட்டு பண்ணாமல் இருப்பேன். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அவர் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு கிரைசிஸ் வந்துடுச்சு, எம்ப்ளாயிஸ் எல்லாமே டவுனில் இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த பிஸ்னஸ் ஓனருடைய முடிவு அப்படின்றது ரொம்ப அதிரடியாக அவசரமாக இருக்கணுமா, இல்லை அந்த எம்ப்ளாயிஸுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் முடிவு எடுக்கணும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் டே டு டே ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு குவிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் கண்டிப்பாக தேவைப்படும். சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தலைவலி இதுன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணி ஒரு மாத்திரையோ போட்டுப்பீங்க, இல்லை காஃபி சாப்பிட்டு அப்புறம் டாக்டரை பார்க்க போய் அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் ஒரு ரிலீஃப் ஆகும். இதை மேனேஜ்மெண்ட் இஆர்ஏன்னு சொல்லுவோம், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு போகுது, அந்த பொருள் இப்போ என்னோட கார் நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில். ஒரு 30,000 கார் போய் 25,000 கார் பிரேக் டவுன் இஷ்யூ வருது. நான் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி வெயிட் பண்ணுற அளவுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் அடிக்கடி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணுவாங்க, ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பாங்க, வாரண்டி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனைன்றதை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு சைடு ஒரு மேனேஜ்மெண்ட் இது கண்டிப்பாக பண்ணி ஆகும். இரண்டாவது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வேற ஒரு டாப்பிக்கில் பேசிடுவோம். ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது, எண்ணம், உணர்வு. என்னுடைய எபிலிட்டி டு திங்க், மை எபிலிட்டி டு மேனேஜ் மை ஃபீலிங் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1990கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐக்கியூக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க. இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதற்கான டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஐன்ஸ்டைன் எடுத்திங்கன்னா அவரோடதெல்லாம் சூப்பர் ஐக்கியூ கேட்டகரியில் அவருக்கு போகும். ரொம்ப லோயர் எண்டு ஐக்கியூ இருக்கிறவங்க 60, 70 ஐக்கியூக்கான இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் தேடிட்டு ஃப்ரீயாக கூட பண்ணிக்கலாம். உங்களோட ஐக்கியூ என்ன லெவலில் இருக்குன்றது தொடர்ச்சியாக நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த ஐக்கியூன்றது ஒரு பொதுவாக லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு புரிய இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஐக்கியூ கம்மியாக இருந்தால் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஐக்கியூ ஆவரேஜாக இருந்தால் உங்களால் சில விஷயங்களை மேனேஜ் பண்ண. ஐக்கியூ சூப்பராக இருந்தால் நான் பார்க்குற விஷயத்த நீங்களும் பார்த்தாலும் நீங்கள் இன்னொரு 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பீங்க. என்னால் அது முடியாது. இதுலேயே சூப்பர் ஐக்கியூவில் போகும்போது மென்சான்னு சொல்லுவாங்க. மென்சா கிளப்னு 150 தாண்டி ஐக்கியூ போகும்போது சொல்லுவாங்க. 1990களில் முதலாக கண்டுபிடிக்கிறாங்க. வெறும் அறிவு இருந்தால் மட்டும் போகாது. என்ன ஆகுது? என்னோட பர்சனல் லைஃப்பில் நானே பார்த்துருக்கேன். 1987 ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என் கம்பெனியில் R&D ஹெட் இருந்தார். அவரை மாதிரி ஒரு பிரில்லியண்டாக பார்க்கவே முடியாது. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் வாயத்தை தான் சாகினதான். எல்லோரும் அசிங்கமாக பேசுவார். எல்லாரும் அவரை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயார். ஒரு லெவலில் என்ன ஆச்சுன்னா டீமில் ஒருத்தராக வேலையை விட ஆரம்பித்தார். எவ்வளோ நாளுங்க அவரோட இல்லைப்பா அவர்கிட்ட இருந்தால் நிறையா கற்றுன்ட்டேங்க. ஆனால் அவருடைய பேச சரியில்லை, வாயத்தான் எல்லாம் தப்பாக பேசுவார் போமா. ஆனால் அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது, உங்க மேலே நிஜமான இல்லை. அது அப்படிதான் பேசுவார். அப்படிதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் அந்த டாபிக் 80s 90ஸ்ல தான் ரிசர்ச் நடக்குது. டேனியல் கோல்மேன் இந்த மாதிரி ஆளுங்கெலாம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது,
நீ வந்து படிச்சா மட்டும் போறாது, புத்திசாலியா இருந்தா போறாது. மனிதனுடைய உணர்வுகள ஹேண்டில் பண்ண உனக்கு தெரிய ஆரம்பிக்கணுன்றத அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த ஐக்யூ போட்டு ஈக்யூன்னு ஒண்ணு வர ஆரம்பிக்குது. உங்களுடைய எமோஷனல் கோஷன்ட் என்ன? உங்க கூட பணி செய்பவர்கள் முன்னாடி நம்ம ஹெச்ஆர் பத்தி பேசுவோம். ஒரு டாபிக்ல சொன்னோம். பீப்பிள் டோன்ட் குவிட் தர் ஜாப், தே குவிட் தர் பாஸஸ்ன்னு சொன்னோம். எனக்கு கம்பெனி ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா என் பாஸ தாங்க முடியல. ஒரு எம்ப்ளாயி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றது சரி. ஒரு நான் பெர்ஃபார்மர் எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கன்சிஸ்டன்ட்டா நெறைய லீவ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லீவுக்கு பல காரணங்கள அவங்க சொல்லிட்டு வர்றாங்கன்னு நம்ம எடுத்துப்போம். அவங்க வந்து சரியா வேலை செய்றதில்ல. எனக்கு வந்து வேலை தெரியல. எனக்கு வந்து நெறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அதனால என்னுடைய வேலைய சரியா செய்ய முடியல. அப்படின்னு பல காரணங்கள் வந்து சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப இந்த மாதிரியான சூழல்ல வந்து ஒரு பிசினஸ் ஓனரோ, இல்ல வந்து லீடர்ஷிப் ரோல்ல இருக்கக்கூடியவரோ எப்படி இத ஹேண்டில் பண்ணணும்? நான் பெர்ஃபார்மர்ன்றது ஒரு தனி டீட்டெயில்டு கொஸ்டின். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு முதல் கொஸ்டின் வரேன். ஒரு ஆள் நான் பெர்ஃபார்மரா இருக்கான்னா 2 விஷயம் முக்கியம் சார். ஸ்கில்லுன்னு சொல்லுவோம், வில்லுன்னு சொல்லுவோம். வேலை செய்வதற்கு தேவையான ஸ்கில் எனக்கு முதல்ல இருக்கணும். இந்த ஸ்கில்லுக்கான 2 சப் கேட்டகரி முன்னாடி பார்த்தோம். ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லி பார்த்தோம். டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா? லீடர்ஷிப் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இது 2ம் இருக்கக்கூடிய பட்சத்தில வில்லுன்ற ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா வேலை செய்ய மாட்டேன். அது மாரி கேட்டகரி. எனக்கு எல்லாம் தெரியும், வேலை செய்ய மாட்டேன்ற ஒரு கேட்டகரி வச்சு என்ன பண்ணுவீங்க? அது ஒரு டாபிக். இன்னொன்னு எக்கச்சக்க என்டியூவா இருப்பான். விழுந்ததும் வேலை செய்வான். ஆனா மூளை இருக்காது. சப்ஜெக்ட் தெரியாது. ஸ்கில் இருக்காது. இப்ப எனக்கு வந்து ஒரு வேலை செய்றேன்னா, அந்த வேலைக்கான ஸ்கில் செட் இருந்தா தான் என்னால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் செய்ய முடியும். இது 2ம் மேட்ச் ஆகி வரும் உங்க கம்பெனில 25, 30% தான். 70% பார்த்தீங்கன்னா, ஸ்கில் கம்மியா இருக்கும், வில்லு ஜாஸ்தியா இருக்கும். இல்ல வில்லு ஜாஸ்தியா இருக்கும், ஸ்கில் கம்மியா இருக்கும். இத கண்டுபிடிக்கிறது ஹெச்ஆரோட வேலை. இத செஞ்சுட்டே வரும்போது, ஒரு ஆள் உங்கள்ட்ட வேலை செய்றான்னா, நான் பெர்ஃபார்மர்னா முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய வேலை, அவனுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்கணும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா தான் நெக்ஸ்ட் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட் வருது. அடிக்கடி லீவ் போடுறான். அடிக்கடி அவன் வந்து ஆஃபீஸ் வரும்போது சோர்வா இருக்கான், தொய்வா இருக்கான். ஆனா வேலையில கெட்டிக்காரன். 10 மணி நேரம் வேலைன்னா 3 மணி நேரம் தான் வேலை செய்றான். ஆனா மத்த 7 மணி நேரம் ஏதோ உட்காந்துருக்கான். அப்படின்னா அங்க தான் ஒரு மேனேஜரோட திறமை வருது. நெறைய கம்பெனில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாஸ் வேலைய விட்டு போகும்போது அவரோட 30, 40 பேர் அப்படியே வேலைய விட்டு போவாங்க. வேலை செஞ்சா அவர்ட்ட வேலை செய்யணும்பா. ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சம்பளம் கம்மியா இருக்கும். இருந்தாலும் அவர்ட்ட போய் சேருவாங்க. எதனால? அவர்ட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அது என்னன்னு போய் பார்க்கறது பார்த்தா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இதுலேருந்து நான் தமிழுக்கு வருவோம். பீப்பிள் டோன்ட் கேர் ஹவ் மச் யூ நோ டில் தே நோ ஹவ் மச் யூ கேர். மக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுன்றது முக்கியம் இல்ல. என் மேல நீ அக்கறையா இருக்கியான்றது தான் முக்கியம். நீங்க உலகத்திலே ஐன்ஸ்டைனா இருக்கலாம், அதீத புத்திசாலியா இருக்கலாம். நம்ம நெறைய இடங்கள்ல பார்க்குறோம். பல ஃபீல்டுல பார்க்குறோம். அதீத புத்திசாலி. ஆனா யாருக்கும் அவர பிடிக்காது. அது பாலிடிக்ஸா இருக்கட்டும், ரிலிஜனா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், லீடர்ஷிப்பா இருக்கட்டும். ஆனா ரொம்ப சுமாரா தான் விஷயம் தெரியும். அவனோட எல்லாம் நல்லா பழகுவேன். ஏன்னா பழகும் தன்மை அவனுக்கு தெரியும். எது உங்கள்ட்ட பேசினா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்வீங்கன்றது அவனுக்கு தெரியும். நம்மளுக்கு நல்லா தெரியும். எந்த வேலை செய்யறதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் பத்தி நம்ம முன்னாடி பேசணும். ஒரு சின்ன உந்துதல் வரும். அந்த உந்துதல் நார்மலா மனித உணர்வுகளை சரியாக ஹேண்டில் பண்ணும்போது தான் வருது. நம்ம உழைக்க அவன் சாப்பிடுறான். நம்ம உழைப்பு எல்லாமே அவங்க சுரண்டிர்றாங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்து நெறைய எம்ப்ளாயீஸ்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் உடைய மைண்ட் செட்ட ஒரு பிசினஸ் ஓனரோ, ஒரு லீடரோ எப்படி மாத்துறது? இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது ஒரு எம்ப்ளாயி யோசிச்சு நல்ல எம்ப்ளாயீஸ் வந்து என்னுடைய முதலாளிகளோ, என்னுடைய பாஸோ என்ன சுரண்டுறாங்கன்ற ஃபீலிங் வந்ததுன்னா, கண்டிப்பாக கம்பெனில டிரான்ஸ்பரன்சி இல்லன்னு அர்த்தம். நம்ம முதல்ல ஒரு இடத்துல வேல்யூ சிஸ்டம் பத்தி பேசுவோம். என் கம்பெனில ஒன் ஆஃப் த வேல்யூ சிஸ்டம் இருக்கணும்னு நான் பல கம்பெனில சொல்ல பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். எல்லாம் ஓப்பனா இருக்கும். உதாரணத்துக்கு உங்க கம்பெனில இவ்வளோ டர்ன் ஓவர் நடக்குது. இவ்வளோ வியாபாரம் செய்றீங்க. இவ்வளோ ப்ராஃபிட் வருது. இவ்வளோ சம்பளம் போகுது. இவ்வளோ நிகர லாபம் ஓனருக்கு போகுது. ஒரு போர்ஷன நாங்க எம்ப்ளாயீஸ்க்கு திருப்பி குடுக்குறோம். எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு நெறைய சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல கேஃப்டீரியா இருக்கும். வாரம் படத்துக்கு போறதுக்கு அவங்க சப்சிடி குடுப்பாங்க. சொடோக்ஸோ பாஸ் குடுப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதையெல்லாம் அவங்க செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த சுரண்டல்ன்றது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்கு கிடைக்கலன்ற ஃபீலிங் எனக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. அது எங்கேருந்து வருது? டேட்டா மிஸ்ஸிங். நீ இதாப்பா வேலை செய்ற. நெறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா, டே டு டே இன்சென்டிவ் சிஸ்டமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருவோம். கையில பணம் குடுக்க மாட்டோம். ஆனா வந்து அன்றைய சாயங்காலம் என் கணக்குல என்ன வரவுன்றது அவனுக்கு தெரியும். மாச கடைசியிலயோ ஒரு ஃபிக்ஸட் டைம்லயோ அந்த இன்சென்டிவ் அவன் கையில போகும். அது பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவோ, சேல்ஸ் இன்சென்டிவோ, இல்ல மத்த விதமான கேபிஐ, கேஆர்ஐ இன்சென்டிவோ போகுதுன்னு வச்சுக்கங்களேன். கம்பெனில அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்க
பல கம்பெனிகள் வந்து இது தெரியாம இந்த தப்பு பண்றாங்க. நான் ஒரு பிசினஸ் ஓனருக்கோ இல்ல டாப் லெவல் மேனேஜ்மென்ட்டுக்கோ குடுக்கக்கூடிய முக்கியமான இன்புட் இல்ல சஜஷன் இல்ல அட்வைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனில நடக்கக்கூடிய 1, 2 ஃபினான்ஷியலி கான்ஃபிடென்ஷியல் விஷயத்த தவிர, எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரன்ட்டா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன டேஷ்போர்ட் ரெடி பண்றது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்ல. நீங்க எல்லா சாஃப்ட்வேர்லயும் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு சின்ன எம்ஏஎஸ்சி நீங்க என்ன சேல்ஸ் ஆச்சு? யார் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? யார் யாருக்கு என்ன இன்சென்டிவ் கிடைக்க போகுது? எண்ட் ஆஃப் த மந்த் என்னுடைய சம்பளத்துக்கு மேல என்ன கிடைக்கும்? நான் எப்படி போயிட்டுருக்கேன்? இந்த வருஷ கடைசியில இப்படியே போச்சுன்னா, எனக்கு அடுத்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்காது. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அத நான் தனி எபிசோடாவே பண்ணலாம். ஆனா, இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஒரு கம்பெனில நடக்குதுன்ற ஃபீட்பேக் வந்தா, அநேகமாக பிரச்சனை மேனேஜ்மென்ட் மேல தான் இருக்கும். நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த தகவல்கள் எம்ப்ளாயீஸ் போய் சேர்ந்துருக்காது. கம்யூனிகேஷன் மிஸ்ஸிங்கா இருக்கும். நான் ஒரு நல்லது விஷயம் பண்றேன்னு சொன்னா, அத உங்களுக்கு தான் புரிய வைக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட்லயோ, இல்ல கம்பெனிஸ்லயோ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அத பப்ளிஷ் பண்றாங்க. ஏன் நல்ல விஷயம் பண்ணா ஏன் நான் பப்ளிசைஸ் இப்ப நமக்காக அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அந்த எம்ப்ளாயியோடைய மைண்ட் செட் அப்படி இருக்காது இல்லையா? கண்டிப்பா அதுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். நிஜமாவே கம்பெனியில குடுக்கல சுரண்டுறாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப பெரிய விஷயம். நாங்களே எம்ப்ளாயி ஆடிட், ஹெச்ஆர் ஆடிட்ன்னு சொல்லி பண்ணுவோம். இந்த ஹெச்ஆர் ஆடிட் பண்ணும்போது ஃபீட்பேக்ஸ் கேட்போம். உட்காந்து எப்படிப்பா இந்த கம்பெனில என்னென்ன தப்பு நடக்குது? இதுக்குன்னு கொஸ்டினர்ஸ்லாம் இருக்கு. பண்ணுவோம் அவங்க சொல்லுவாங்க. இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு. பல கம்பெனில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பெரிய ஹாத்தோர்ன் ஸ்டடின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்களாம், ஒரு ஃபேக்டரியில 1910, 1920ல நடந்த விஷயம். அந்த ஒரு ஃபேக்டரியில போயிட்டு என்ன பண்றாங்க, பல்ப தான் முதல்ல மாத்துறாங்க. புரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வாரம் போயிட்டு அந்த பல்ப எடுத்துட்டு ஒரு மொக்கையா ஒரு வோல்டேஜ்ல கம்மி பல்ப் போட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புரொடக்ஷன் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, போன வாரம் புரொடக்ஷன் இந்த வாரம் இன்னும் புரொடக்ஷன் ஜாஸ்தியாகுது. 3வது வாரம் போயிட்டு பல்பெல்லாம் கொனாவனா மாத்திட்டு போறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா, இன்னும் புரொடக்ஷன் ஜாஸ்தியாகுது. அத பேஸ் பண்ணி ஸ்டடி பண்றாங்க. மக்கள் எப்படிங்க இவ்வளோ இது அப்புறம் தான் அதுல ஒரு பெரிய ஃபீட்பேக். இத வச்சு பிஹெச்டிலாம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஒரு பெரிய ஃபீட்பேக் வருது. என்னுடைய கவனத்துக்காக கம்பெனி ஏதோ பண்றான்பா. இந்த கம்பெனிக்கு நான் ஏதோ ஒரு பண்ணணும். அப்படின்ற ஃபீலிங்ல பல்பு மாத்துறது பெரிய விஷயம் இல்ல. எனக்காக மாத்திருவான் பாரு. நான் முதல்ல சொன்ன மாரி பீப்பிள் டோன்ட் கேர் ஹவ் மச் யூ நோ டில் தே நோ ஹவ் மச் யூ கேர்ன்னு சொன்னேன் இல்லையா? என் மேல அக்கறை எடுக்கிறான்ற ஒரு நம்பிக்கை ஒரு எம்ப்ளாயி வந்தோனே, ஏதாவது உயிர விடுறானோ இல்லையோ ஃபுல் ஒர்க் கண்டிப்பா செய்வான். இன்னைக்கு டீமுக்கு இடையில இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா மாறி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெக்கு, ப்ராடக்ட்டு, சேல்ஸு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டீமா நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு டீம் கம்யூனிகேட் பண்றது, உதாரணத்துக்கு ஒரு டெக் டீம் கம்யூனிகேட் பண்றத வந்து ஒரு ப்ராடக்ட் டீம் கேட்கல. இல்ல ஒரு ப்ராடக்ட் டீம் வந்து சஜெஸ்ட் பண்றத ஒரு டெக் டீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு நெறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான பிரச்சனைய வந்து ஒரு டீம் லீடரோ, இல்ல ஒரு பிசினஸ் ஓனரோ எப்படி அட்ரஸ் முதல்ல கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்த முதல்ல பார்ப்போம். அதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போவோம். கான்ஃப்ளிக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் ஒரு வேலைய இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வேலைய இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க. வேலை செய்யணுன்றதுல தெளிவா இருக்கும். இங்க தான் கான்ஃப்ளிக்ட் வருது. ஒரு மீட்டிங் நடக்குது. காரசாரமா பேசுவாங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஒரே விஷயத்த சால்வ் பண்ணணும்னு தான் ஒர்க் பண்றாங்க. ஏதோ ஒரே விஷயத்த தான் ரிவ்யூ பண்றாங்க. ஒரே விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் இதனால ஏன் வருது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் கைரேகை எப்படி வித்தியாசமா இருக்கோ, அதே மாரி அவரோட திங்கிங் ப்ராசஸ் வேறையா இருக்கு. இத முதல்ல புரியணும். கான்ஃப்ளிக்ட்ன்றது ஒர்க் பிளேஸ்ல நார்மல். ஒரு வண்டி ஓடுதுன்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாம வண்டி ஓடாது ஆட்டோமேட்டிக். நம்ம எல்லாருக்குமே ரோடுக்கு ரோடு ஃப்ரிக்ஷன், உள்ள மெட்டீரியல் ஃப்ரிக்ஷன். அடுத்த லெவல்ல நீங்க பார்க்கணும். ஏன் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு எபிசோட்ல பேசுன மாரி வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிரான்ஸ்பரன்சின்ற ஒரு வேல்யூ சிஸ்டம்ன்ற மாரி, அலைன்மென்ட்ன்ற ஒரு வேல்யூ சிஸ்டம் வருது. அலைன்மென்ட்னா என்ன? நானும் நீங்களும் ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். எதற்காக பேசுறோன்றது 2 பேருக்கும் கருத்து கரெக்ட்டா இருந்ததுன்னா, எப்படி பேசணுன்றதுல பிரச்சனை இல்ல. கான்ஃப்ளிக்ட் எப்படின்றதுல வருமே ஒழிய, எதற்காகன்றதுல வரக்கூடாது. கம்பெனில வந்து முதல்ல அவங்க பார்க்கணும். கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, எதற்காகன்றதுல கான்ஃப்ளிக்ட் வருதா? எப்படின்றதுல கான்ஃப்ளிக்ட் வருதா? எதற்காக அப்படின்னு சொன்னா, கம்பெனியினுடைய கோல்லயோ, கம்பெனியுடைய வேல்யூலயோ அலைன்மென்ட் இல்லன்னு அர்த்தம். எப்படின்றது மனுஷ சுபாவம். எல்லாருமே ஒரே விஷயத்த இதே கேள்விய நீங்க என்ன கேட்ட மாரி இன்னொருத்தர கேட்டா, அவர் வேற மாரி பதில் சொல்லுவாரு. ஆனா நீங்க கேட்கிற கேள்வி எதற்காக தெளிவா இருக்குமோ, எப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துரும். எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு லீடர்ட்ட ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து அப்ரோச் பண்றாங்க. நான் என்ன பண்ணாலும் ரிசல்ட் வர மாட்டேங்குது. நான் நல்லா தான் ஒர்க் பண்றேன். பட் என்னால வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ காமிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க.
எனக்கு நெறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்ற நெறைய விஷயங்கள சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய எப்படி வந்து ஒரு லீடர் இல்ல ஒரு பிசினஸ் ஓனர் ஹேண்டில் பண்ணணும்? நார்மலாக எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஒர்க் பிளேஸ் பண்ணுறதுக்கு வர பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவோம். எதிர்பார்ப்புகள் மாறிட்டே இருக்கும்போது எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போது பாஸஸ்டையும் தப்பு இருக்குது, கம்பெனிலையும் தப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கு இதான் டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவான். அது சேல்ஸ் டார்கெட்டோ, ப்ரொடக்ஷன் டார்கெட்டோ, குவாலிட்டி டார்கெட்டோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெச்ஆர் வேலையோ, இவ்வளோ பேர் இந்த மாதத்தை நீ வேலைக்கு கொண்டு வரணும் ஹெச்ஆர் ஒரு டார்கெட் வைக்கிறான்னு வச்சு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறீங்க. இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஏரியாவாக அவங்க போகட்டின்னு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், மேனேஜ் பண்ணலாம். இல்லைப்பா இந்த ஏரியாவுக்கு போய்டு, அந்த ஏரியாவுக்கு போய்டு, அந்த ஏரியாவுக்கு போய்டு, ஒரு ஆட்டோ இறங்கி போய் அப்படின்றோம். கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாயி வரக்கூடிய பெரிய பிரச்சனை பாஸஸ் மிஸ் பண்ணுறது நான் பார்க்கக்கூடிய 10ல் 8 இடங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கிளியராக இருக்குது. இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் தெளிவாக இருந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிறதுன்றது ஒரு நாள் மேக்ஸிமம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. ஒரு 30 சாயங்காலம் சேர்ந்தது ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்துக்கான எதிர்பார்ப்புகள் தெளிவாக, குறிக்கோள்கள் தெளிவாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். கம்பெனிக்கு ஒரு பெரிய குறிக்கோள், அந்த குறிக்கோளை ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக பிரிக்கிறீங்க. அந்த 7-8 டிபார்ட்மெண்ட் குறிக்கோளை அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணவங்க சின்ன சின்னதாக பிரிக்கிறீங்க. இந்த குறிக்கோள்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது பெரிய குறிக்கோளோடு போய் இணையுது. அந்த அலைன்மெண்ட் வந்துடுது. அந்த குறிக்கோள்களை நோக்கி போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெளிவாக சொன்னால் டிரான்ஸ்பரன்சி வந்துடுது. இது போகும்போது திடீர்னு ட்ராக் மாற்றினே இருந்தது. நீங்கள் ரயில்வே ட்ராக் கட்டுறீங்க, இன்றைக்கி சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ஒரு அடிஷ்னல் ட்ராக் பண்ணணும். ஒரு 20 கிலோமீட்டர் போட்டோம், இல்லைப்பா இடிச்சதுப்பா கல்பாக்கம் அப்போதான் மாற்றி விட்டாங்க, என்ன பண்ணுவான்? செலவு ஜாஸ்தி ஆகும், ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, லேபரர்ஸ்க்கு கொடுத்த விஷயங்கள் இந்த மாதிரி. ஒரு பாஸுக்கும் ஒரு இமீடியட் டீம் லீடரோ இல்லை ஒரு கம்பெனி ஒன்றுக்கோ தெரிய விஷயம், ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கான எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ மாற்றாது. இது நீங்கள் மாற்றாமல் அந்த ஃப்ரீடமை கொடுத்துட்டீங்கன்னா, நான் பல கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு மாடை நீங்கள் ஒரு கயரில் கட்டின்னு வச்சுங்களோ, 20 அடி கயரில் விட்டுட்டிங்கன்னா தனியாக தானாக ஃப்ரீயாக இருக்கிறத சுற்றிட்டு இருக்கும். ஆனால் 1/2 அடி கயரில் போட்டிங்கன்னா கழுத்து இழுத்துட்டே இருக்கும். நம்ம எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறோன்னா 1/2 அடி கயரில் பிடிச்சிருக்கோம். அவன் நம்ம வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். பண்ணியா பண்ணியா பண்ணியா. ஒரு சிறு குழந்தையை கூட படிக்கும்போது போயிட்டு படிச்சுட்டே என்ன போவான். ஒரு 5 வயசு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு 2வது நாள் 3வது நாள் அம்மாவை சொல்லுவான், அம்மா விடுமா நான் படிச்சுக்கிறேன். ஒரு எம்ப்ளாயை நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஒரு 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 பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த பாதி ஸ்ட்ரெஸ் வருது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பிசினஸ் ஓனருடைய இமேஜ் அப்படின்றது எப்படி இருக்கணும்? அவர் எப்படி அந்த எம்ப்ளாயீஸ்ட்ட நடந்துக்கணும்? நார்மலாக நம்ம இன்னொரு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் பேசும்போது டிஎன்ஏன்றதை பற்றி பேசணும், வேல்யூ சிஸ்டம் பற்றி பேசணும். எல்லாருமே வந்து நான் எப்படி வேலை செய்கிறேன்ற முக்கியம். ஆனால் நான் ஒரு ரோல் மாடலை என்னோட பாஸை எதிர்பார்க்குறேன். வாக் த டாக்குன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது தான் செய்யணும், செய்கிறது தான் சொல்லணும். நான் பேசுகிற வார்த்தையும் என்னுடைய செயல்களும் ஒன்றாக இருக்கும். இதுதான் ஒரு பாஸ்கிட்ட ஒரு எம்ப்ளாயியை எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ் ரோல் மாடலாக இருந்துட்டாருன்னா ஒரு வேலையை எப்படி செய்யணும் எனக்கு டவுட் இருந்தால் சொல்லிக் கொடுப்பாரு, பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் ரொம்ப திட்டமாட்டார். ஆனால் இல்லைப்பா நீ பண்ண தப்பு கொஞ்சம் மாற்றிக்கோ, ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஓவராக வந்து கடுமையான வார்த்தைகள் இருக்காது. என்னுடைய வேலைகள் நான் செய்து முடிக்கும் போது தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சில்ட்ரன் க்ரை ஃபார் இட், எல்டர்ஸ் ஈவன் டை ஃபார் இட் அப்படின்வாங்க. குழந்தைகள் அழுமா, வயதானவரும் உயிரை கொடுப்பது கூட தேவை. என்னன்னு கேட்டால் அப்ரிசியேஷன். என்னை யாராவது தட்டி கொடுக்க மாட்டாங்க, நான் இவ்வளோ நல்ல வேலை செய்கிறேன்னு. ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஆனவன் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 முறை நான் சூப்பராக ஒர்க் பண்ண மனசில் நினைக்கிறான். ஆனால் அதே கம்பெனியில் போயிட்டு அந்த பாஸை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட எம்ப்ளாயி தட்டி கொடுக்குறது. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஃப்ரீயான விஷயம். நான் அருமையாக ஸ்டீஃபன் பியூரோவில் ரெக்கார்டிங் பண்ணி நல்ல அருமையான கேள்வி சொல்கிறது 7 நேரம் ஆகும். நம்ம செய்கிறதே இல்லை. இந்த எமோஜி தம்ஸ்அப்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்க வழி ரியல் லைஃப்பில் நம்ம பண்ணுறது இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிள், உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் என்ன எதிர்பார்க்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்கள் இருங்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பாஸாக மாறிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பல எம்ப்ளாயீஸ் வந்து பாஸை பிடிக்கலன்னா பாதி வேலை ஒழுங்காக செய்யுது. நான் திரும்பி அதே தான் சொல்லுது. பீப்புள் டோன்ட் குவிட் ஆர்கனைசேஷன், தே குவிட் தர் பாஸஸ். எனக்கு பாஸு பிடிச்சா உயிரை விட்டு வேலை செய்யும், பாஸு பிடிக்கலையா எப்பயாவது ஒரு கதை விட்டு பண்ணாமல் இருப்பேன்.
ஒரு பாஸாக நான் இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்க ஒரு ஆள் வேலை செஞ்சால் கூட போகிறோம். அவர்கிட்ட நான் என்னுடைய பாஸ்ட்ட நான் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த எதிர்பார்ப்புல என் கீழே இருக்கிறவங்கள்ட்ட இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கம்பெனி ரொம்ப அருமையான ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக கொண்டாரு. நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளினுடைய தொடர்ச்சி தான் வெற்றி தோல்வி. நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு வெற்றியையும் தருகின்றன, சில முடிவுகள் தோல்வியை தருகின்றன. தோல்வியை தரக்கூடிய நேரங்களில் பொறுமையாக இருந்தால், திட்டமிட்டால் நிச்சயம் அவர்களாலையும் வெற்றி பெற முடியும். ஸ்டார்ட் வேர் த லீடர்ஷிப் பிகின்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸ் முழுக்க பிஸ்னஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கானது. இந்த சீரீஸ்ல ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்க வேண்டும், தலைமை பண்போடு எப்படி ஒரு அணியை வழிநடத்த வேண்டும், தலைமை பண்போடு எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தேடக்கூடிய ஒரு பயணமாக இந்த சீரீஸ் இருக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.